ரஷ்யாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் தரப்புல இருந்து இந்த மாசம் 25ஆம் தேதி செப்டம்பர் 25 ஒரு செய்தி வந்திருந்தது. ஜனவரி 1ல இருந்து செப்டம்பர் 25 வரைக்கும் இந்த வருஷம் இருக்கு இல்லையா? இந்த வருஷத்துல மட்டுமே மொத்தம் 4717 ஸ்கொயர் கிலோமீட்டர நாங்க லிபரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 205 வெல் பாப்புலேட்டட் செட்டில்மென்ட்ஸ், அதாவது வில்லேஜஸ், டவுன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இது முழுவதும் 205 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மிக பெரும் அளவுல ரஷ்ய தரப்பு வந்து அட்வான்ஸ் ஆயிருந்திருக்கிறாங்க. பல பகுதிகள் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தோராயமா சொல்ல வரேன். இந்த வருஷத்துல, அதாவது இந்த செப்டம்பர் மாசம் மட்டும் செப்டம்பர் 1ல இருந்து செப்டம்பர் 21 அடிப்படையில வரக்கூடிய தகவல், உக்ரைனியன் சோர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க குடுக்குற தகவல் வச்சு பார்க்கும்போதே தோராயமா 17ல இருந்து 18 செட்டில்மென்ட்ஸ், வில்லேஜஸ் கிட்ட ரஷ்யாவும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. இதுல டொனஸ்க் பீப்புள் ரிபப்ளிக் இருக்கு இல்லையா? இதுல மட்டுமே 3308 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட ரஷ்யா மீட் எடுத்திருக்காங்க. லிபரேட் பண்ணியிருக்கிறதா ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம லுஹான்ஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 205 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட லிபரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொல்றாங்க. கர்கிவ் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 542 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட முன்னேறி இருக்கிறோம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இந்த பகுதிகள்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. பெருமளவு ரஷ்யத்திற்கு வந்து முன்னேறி இருக்கிறாங்க. நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்ப களத்துல பார்ப்போம். ரஷ்யா எந்தெந்த பகுதியில் முன்னேறி இருக்கிறாங்க, என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத மேப் வீடியோல பார்ப்போம். ரஷ்யா உக்ரைனோட தென் கிழக்கு பகுதிகள், அதுவும் குறிப்பா ஜாப்ரோஷியா, டின்ப்ரோபெட்ரோவஸ்க், டொனெஸ்க் பகுதி. ஸோ இதுல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. இப்போ ரெட் கலர்ல லோடா இருக்கு இல்லையா? இது 29ஆம் தேதி அடிப்படையில் ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ், டீப் ஸ்டேட் இருக்காங்க இல்லையா? அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் தான் இது. ஸோ அதுக்கு ஏற்ப இதில் மார்க் ஆயிருக்கிறது தான். ஸோ அந்த பகுதிகளை ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி இருக்கிறாங்க. இதில் கிர்சனில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் எந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டும் இல்லை. இரு தரப்புலையும் மாறி மாறி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அதுவும் தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உக்ரைன் வந்து அதிகமான ட்ரோன் கான்சன்ட்ரேஷன் கூட இந்த பகுதிகள் இல்லை. அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ட்ரோன் ஷார்ட்டேஜ் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கிர்ஷன் பகுதியில் அதிகமாக ஒன்றும் உக்ரைன் தரப்பு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம நேராக ஜாப்ரோஷியா பகுதிக்கு போயிடலாம். ஸோ ஜாப்ரோஷியா ஒப்லாஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் தோராயமாக மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த பகுதிகள், இந்த ரெட் கலர் மார்க்குள்ளே வர பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ரோஷியா ஒப்லாஸ்ட்டு. ஸோ இந்த பகுதிகள் முழுவதுமே இதில் பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. பேலன்ஸ் இருக்கிறது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் ரஷ்ய தரப்பு வந்து ஜாப்ரோஷியாவில் அட்டாக் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ ஜாப்ரோஷியாவில் மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதி அப்படிங்கிற சொல்றாங்க. பட் ஆனால் அந்த பகுதிகளில் அதிகப்படியான மெர்சனரிஸ் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து சொல்லப்பட்டு வருது. ஸோ அதுக்கான வீடியோ பதிவு டார்னேடோ எஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி ரஷ்யா ப்ரிசைஸ்டான ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. கிணறு வேணும்னு கேட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் கிணறு வேணுங்க, தண்ணி இல்லை எங்களுக்கு அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க போல தெரியுது. ஸோ அதனால கிணறு வெட்டி கொடுத்துருக்காங்க ரஷ்யா டார்னேடோ எஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி. ஒரு மிசைல் யூஸ் பண்ணாலே பிரம்மாண்டமான அட்டாக் இருக்கு. சல்லி சல்லியாக நொறுக்கி விட்டுறாங்க. வீடு எல்லாத்தையும் கண்ணாடி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடச்சு விட்டுறாங்க அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஜாப்ரோஷியா பகுதியில் ஹெவியான அட்டாக் நடந்துட்டு இருக்கு. மூமெண்ட்ஸும் அதிகமாக இருக்கு. அதாவது ஜாப்ரோஷியா பகுதியில் ஸ்ட்ரெச் ஆயிருக்கு, ஃபுல் லென்த்துக்கு ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. இதுல ஜாப்ரோஷியாவோட கிழக்கு பகுதிகளில் தான் ரஷ்யாவோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. இதுக்கான காரணமும் இருக்கு. நம்ம மேப்ல பார்ப்போம். ஸோ நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா அட்டாக்? ஸோ அது நடந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பகுதி. இப்போ நம்ம எந்த பகுதிகளில் முன்னேறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். ஆக்சுவலா நம்ம செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து லோடு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். அது இங்க பிளாக் கலர்ல லோடா இருக்கு இல்லையா? இதுவும் ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் கொடுக்கறது தான். செப்டம்பர் 1ஓட அடிப்படையில் ரஷ்யா எந்தெந்த பகுதியெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் இது. இப்போ நான் லோட் பண்ணக்கூடிய ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா 29 செப்டம்பர் வரைக்கும் புதுசாக வரவங்களுக்காக நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல மைன்யூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ரஷ்யாவுக்கு தெரியுது இல்லையா? அந்த ரெட் கலரில் தெரியுது இல்லையா? ஸோ பிளாக் கலர் இருக்கிறது டார்க் ரெட் மாதிரி தெரியுது. அது வந்து செப்டம்பர் 1 வரைக்கும் அட்வான்ஸ் ஆனது. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதம் அட்வான்ஸ் ஆகக்கூடியதை நம்மளால வேரியேஷன் பார்க்க முடியுது இல்லையா? இந்த 29 நாளில் இந்த பகுதிகளை இந்த இடத்துல புறநகரங்களில் அட்வான்ஸ் ஆகியிருக்காங்க. அதுக்கான காரணம் இந்த மாலா டாக்மேக் இருக்கு இல்லையா? ஸோ அதை பிடிக்கிறதுக்காக ரஷ்ய தரப்பு வந்து புறநகரங்களில் ஆக்டிவிட்டீஸ் ரஷ்ய தரப்பு வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஜாப்ரோஷியாவோட ஸ்ட்ரெச்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அதுவும் நான் தோராயமாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய கமையான்ஸ்கிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இந்த ஜாப்ரோஷியா ஒப்லாஸ்டோட எண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அது வரைக்கும் இந்த நோவோஹக்ரேவ்கா, ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக 100 கிலோமீட்டர், கண்டிப்பாக இதுக்கு மேலேயே வரும்.
நான் சொல்றேன். சும்மா தோராயமா உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். தோராயமா 100 கிலோமீட்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, என்டையர் ஃப்ரண்ட் லைன் இருக்கு. ஸோ அந்த ஃப்ரண்ட் லைன்ல ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இதோட தெற்கு பகுதி ஜாப்பரோசியா தெற்கு பகுதியிலேருந்து ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் காமிச்சிருக்காங்க. ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணா ரஷ்யா தரப்புலேருந்து தாக்குதல் பண்ணுவாங்க. நான் ஒரு ஒரு நாள் ஈவெண்ட் மாத்த இந்த இடத்துல மாறிட்டு இருக்கும். ஸோ யார் எந்தெந்த பகுதிகளில் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ ட்ரோன் கலர் மாதிரி போட்டு அதில் உக்ரைன் ஃபிளாக் போட்டோம்னா உக்ரைன் அட்டாக் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். இது ரஷ்யா ஃபிளாக் போயிட்டு இருக்குன்னா ரஷ்யா அட்டாக் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ 24ஆம் தேதி 23ஆம் தேதி ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஹெவியான கான்சன்ட்ரேஷன் இந்த பகுதியில் இருக்கு, அட்டாக் பண்ணி இருந்திருக்கிறாங்க. பட் ஆனால் முன்னேற்றம் அப்படிங்கிறது தெற்கு பகுதியில் ஒரு சின்ன முன்னேற்றம் தான் இருக்குது. இதே நம்ம கிழக்கு பகுதிகளில் வந்துட்டோம் அப்படின்னா ஜாப்ரஷியாவோட கிழக்கு பகுதியை நான் சொல்கிறேன். அதாவது டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ஜாப்ரஷியாவோட ஒப்லாஸ்டுக்கு பார்டரில் இருக்கக்கூடிய பகுதியில் ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு செகண்ட் ஈவெண்ட் எடுத்துடலாம். இதுக்கான காரணங்கள் இருக்குது. நம்ம ரெகுலராக பார்க்குறது இந்த நொவோ இவனிவ்கா, நொவோ ஹக்ரிவ்கா, இந்த ஒலிஷிவ்கா. ஸோ இந்த பகுதிகளில் வந்து பண்ணால் ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறி இருக்காங்க. இது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது இல்லையா. இதுக்கான காரணங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ட்ரென்ச் லைன் லோட் பண்ணோம் அப்படின்னா தெரியும். அதாவது இந்த பிளாக் கலரில் லைன் மாதிரி மார்க்காக இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே ட்ரென்ச், எல்லாம் என்டையர் ஓரளவுக்கான ட்ரென்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது போக இன்னும் நிறைய ட்ரென்ச் இருக்குது. புதுசாகவும் உக்ரைன் தரப்பு வந்து ட்ரென்ச்சஸை லோட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் எந்த அளவுக்கு ஃபோர்டிஃபிகேஷன் அதாவது பாதுகாப்பு வளையம் உக்ரைன் தரப்பு வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் ரஷ்யா ஏன் இப்படி போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதாவது நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து போய் இப்படி அட்டாக் பண்ணி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த இடத்துலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துலேருந்து முன்னேறி வரக்கூடிய ரஷ்யர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதே இங்கே நின்று இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ரஷ்யா தரப்பு வந்து இப்படி பின்னாடி வந்து ஒரு அட்டாக் பண்ணுறாங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அது போல தான் வந்து பண்ணால் டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல பூந்து பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இருமுனை தாக்குதல், ஒரு லைன் இருக்கு, டிஃபென்ஸ் லைன் இருக்குன்னா முன் பொறுத்தனையும் அட்டாக் நடக்குது, அட் த சேம் டைம் பின் பொறுத்தனையும் அட்டாக் நடக்குது. ஸோ அதனால தான் இந்த பகுதிகளை இந்த சொன்ச்னிவ்கா இந்த பகுதியில் வந்து ரஷ்யா அவங்க கட்பாட்டில் எடுக்கும்போது இது வரைக்கும் ரஷ்யா ஈஸியாக முன்னேறி வராங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் சுற்றி வளைக்கப்படுவாங்க. ஸோ அதனால வேற வழி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்வாங்குறாங்க. ஸோ அதனால ரஷ்ய தரப்பு வந்து இந்த இடத்துல முன்னேறாங்க. ஸோ இப்போதைக்கு ரஷ்யா அப்படிங்கிறது வந்து பண்ணால் இந்த டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் பகுதி இருக்கு இல்லையா. ஸோ இந்த பார்டர் உங்களுக்கு தெரியும், அதாவது இங்கே இருக்கக்கூடிய பார்டர் லைன் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் ஸோ டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் டொனெஸ்க். ஸோ இந்த பார்டர் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறாங்க. இது டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் டொனெஸ்க், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பரோசியா டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க். ஸோ இந்த 3 ஒப்லாஸ்டோட அந்த நியர்பை பார்டர் ஏரியாஸில் ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறி இருக்கிறாங்க. நம்ம இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளே வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக 15 செட்டில்மெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதம் மட்டுமே ரஷ்யா தரப்பு வந்து லிபரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய முன்னேற்றம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த வெர்போவா பகுதி இருக்கு இல்லையா. ஸோ இந்த வெர்போவா பகுதியில் பெரும்பான்மையான பகுதி ரஷ்யா அவங்க கட்பாட்டில் எடுத்துட்டதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதும் ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் தான். அதுக்கான காரணம் என்னன்னா சைடில் ஒரு வீடியோ பதிவு லோட இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவு உக்ரைன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ரஷ்யா அங்கே வந்தாங்க, நாங்கள் அவங்களை அட்டாக் பண்ணியிருக்கோம் பாருங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வீடியோ பதிவுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்யன்ஸ் அங்கே இருக்காங்க. இது நம்ம மேப் வீடியோவில் இந்த இடத்துல ஜியோலோகேட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பகுதியில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. உக்ரைன் தரப்பு கொடுக்கக்கூடிய வீடியோ தான் இது. ஸோ ரஷ்யன்ஸ் அங்கே வந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதிகள் ரஷ்யா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சாங்க. சென்டர் தாண்டி வந்து பண்ண அந்த சிட்டி சென்டரை தாண்டி ரஷ்யா வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ தோராயமாக இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அது அட்டாக் நடந்திருக்கு. நம்ம சேட்டலைட் வியூவில் மாற்றினாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. ஸோ அந்த தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து உள்ள அந்த செட்டில்மெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பகுதி அவங்க கட்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம திருப்பி வந்து பண்ணால் ரோட்ஸ் மேப்கே மாற்றிடலாம். இப்போது ஏன் இந்த ட்ரென்ச்சை தாண்டி வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், இந்த மாதிரி டைரக்ஷனில் முன்னேறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் ரஷ்ய தரப்பு தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஜெலனி ஹை இந்த பகுதியில் முன்னேறி இருக்கிறாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்ரோஸ்கை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முன்னேறலாம் அப்படிங்கிறதோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்ரோஸ்கை சுற்றி வர்றதுக்கான காரணமும் இங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் லைன் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டப்பா சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரென்ச் லைனு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக ஒரு டிஃபென்ஸ் லைனு. ஏன்னா பக்ரோஸ்கை சுற்றியும் வருவாங்க ரஷ்யா அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர் உக்ரைன் தரப்பு வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதையும் ரஷ்யா பிரேக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சர்க்கிளையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி லெனோ வர்ஷி இந்த பகுதி இருக்கு இல்லையா. ஸோ அதை கிராஸ் பண்ணி ரஷ்ய தரப்பு வந்துட்டு இருக்காங்க.
இது ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் தரப்புந்தே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதம் அதாவது 29 நாளில் இந்த ஜெரோவே அப்புறம் லென்டோவச்சி ஸோ இந்த பகுதிகள் வந்து ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து அது போக கிரே ஜோனுங்கிறது சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய பகுதி. முழுமையாக ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வரல, முழுமையாக உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இல்லை. ஸோ அதெல்லாம் கிரே ஜோன் மார்க் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கிறத பார்க்கும்போதே பக்ரோஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பக்ரோஸ்கோட இந்த T0504 இருக்கு இல்லையா, ஸோ அந்த சப்ளை லைன் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். ஸோ கட் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரோன் கண்ட்ரோல், ஃபிசிக்கல் கண்ட்ரோல் எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா பக்ரோஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எந்த ஒரு சப்ளைஸுமே கிடைக்காது. ஸோ ஈஸியாக ரஷ்யா தரப்பு வந்து முன்னேற முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்ரோஸ்க் பகுதி, இந்த டொனஸ்க் பகுதிகளில் சில புறநகரங்களும் ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறி இருக்காங்க. ஆனால் பெருசாக ஹைலைட் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் உங்களுக்கு தெரியும் ஹெவியான மூமெண்ட்ஸ் ரஷ்யா தரப்புலேருந்து இருக்குது. இதில் அதிகப்படியாக பேசக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குப்பியான்ஸ்க் பகுதி. ஸோ இந்த மாதத்தில் குப்பியான்ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப்லைன் ஆப்ரேஷன் ரஷ்யா தரப்பு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கெந்தர்னெஸ்கா அது அவங்க கட்டுப்பாட்டில் வந்திருந்தது. அடுத்தது இந்த ரடிஃப்கா அது அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குப்பியான்ஸ்கோட சிட்டி சென்டர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடக்க ஆரம்பிச்சிருக்கு. குப்பியான்ஸ்கோட சிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதோட புறநகரங்கள் சிட்டியோட எட்ஜ் பொசிஷன்ஸ் எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறதா ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் தரப்புந்தே வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்திருக்கு. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய சண்டைகள்லாம் மாறி மாறி தாக்கிக்குவாங்க இல்லையா, ஸோ அதுக்கான வீடியோஸ் ஓடிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் அந்தந்த பகுதிகளில் எடுக்கக்கூடிய வீடியோஸ் தான். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த மேப் யூஸ் பண்ணி எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.